உலகில் பல கோடி மக்கள் பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை புத்தகங்களை நிரப்பிக் கொண்டிருந்தாலும் சில பேருக்குன்னு சில தனித்த குணநலன்கள் இருக்கு, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்றோம். விவேகானந்தர் இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, நீங்க என்னதான் உலக வரலாறுன்னு சொன்னாலும் அது ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களின் வரலாறு தான் அப்படிங்கிறார். யோசிக்கணும். அதாவது எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இல்லை சார். 90% மனுஷன் ஒரே மாதிரி இருக்கும் போது ஒரு 10% மக்கள் பாருங்க வித்தியாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற குணம் இருக்கு பாருங்க, ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த ஊர்ல புகழ் பெற்றவங்க மாதிரி, இலங்கையில ஒருத்தர் புகழ் பெற்றிருக்க மாதிரி, லண்டன்ல ஒருத்தர் புகழ் பெற்ற மாதிரி, பிரான்ஸ்ல ஒருத்தர் புகழ் பெற்ற மாதிரி, நீங்க இப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க குணம் எல்லாம் ஒன்னா இருக்கும். அதாவது யார்ட்டையும் இல்லாத ரேர் குவாலிட்டிஸ், சரியா சொல்றதா இருந்தா, அல்லது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், யார்ட்டையும் இல்லாத சிறப்பு அம்சங்கள். ரேர் குவாலிட்டிஸ்னா இன்னொருத்தட்ட பார்க்க முடியாத பண்பு நலன்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஏன் அப்படி இருக்கு தெரியாது. அவர் ரஷ்யால பிறந்து வளர்ந்திருப்பாரு, இவர் அமெரிக்கால பிறந்து வளர்ந்திருப்பாரு. அமெரிக்கா முதலாளித்துவ நாடு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு, இதெல்லாம் சேர்த்தான். ஆனா இங்க பிறந்து வளர்ந்த இவருக்கும் அங்க பிறந்து வளர்ந்த அவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். எப்படி? ஒரு அணுகுமுறையில, திங்கிங்ல, நடந்துக்கிற முறையில, பண்பாட்டுல, அல்லது ஒரு குணத்துல. குணாதிசயம்னு சொல்றோம் இல்லையா, அதனால குணாதிசயம் யார்ட்டையும் அது கிடையாது, அதனால அதுக்கு குணாதிசயம்னு பேர் வச்சான். எக்ஸாக்ட் நான் சொல்றதுக்கு சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா, சரியான வார்த்தை குணாதிசயம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப பொருத்தமான வார்த்தை. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு ஏழை நாடு, அதுல ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்திலேருந்து உயர்ந்து ஒருத்தர் பெரிய மனுஷனா வராரு. பெரிய பதவி, யாரும் அடைய முடியாத மிகப்பெரிய பதவி அந்த காலகட்டத்தில் அதுல இருக்கிறார். இவருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்கு. உலக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர், உலகத்தையே கலக்கினவர், அவர் பேர் சொன்னா தெரியாதவனே கிடையாது. அப்பேற்பட்ட புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், அவருடைய குணமும் ஒன்னா இருக்கு. நம்புவீங்களா? ரெண்டு பேரும் வெவ்வேறு நாடு, வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு காலகட்டம், வெவ்வேறு சூழல், வெவ்வேறு தன்மையில் வளர்ந்தவர்கள். ஆனா இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயமும் ஒன்னா இருக்கு. அது என்ன? நான் இதை படிச்சுட்டு ஆச்சரியப்படுறேன். எப்படி உலகம் முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல பிறந்த வெவ்வேறு மனிதர்கள் ஒரே மாதிரியான குணாதிசயோடு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் புகழ் பெற்றவங்க. அதுக்காக சொல்ல வரேன். இப்ப உடைச்சிடுறேன் விஷயத்தை. டால்ஸ்டாய் தெரியாதவங்க யாரு இந்த உலகத்துல? அவர் எழுதின போரும் சமாதானமும் அவ்வளவு புகழ்பெற்ற புஸ்தகம், உலகத்தையே கலக்கின ஒரு புஸ்தகம். மகாத்மா காந்திங்கிற மனுஷனை உருவாக்குனவரே டால்ஸ்டாய் தான். டால்ஸ்டாயோட எழுத்து தான். டால்ஸ்டாய் புத்தகத்தை படிச்சதாலதான் வெறும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்த சராசரி மனுஷன் மகாத்மா காந்தியா உருமாறிட்டார். அப்ப டால்ஸ்டாயோட எழுத்து எப்படிப்பட்ட எழுத்து! இந்த டால்ஸ்டாய்ட்ட ஒரு ஆச்சரியமான குணம் நான் படிச்சு அசந்து போயிட்டேன். இவர் என்ன பண்ணுவாராம், எழுதின் மூலமாக பெறுகிற வருமானம் பத்தல, அவருக்கு போதல. அவர் என்ன பண்ணுவாரு, சில உடல் உழைப்பான வேலைகள் செய்ய போவாராம். எப்படி? போய் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, அல்லது மூட்டை தூக்கி கொடுக்கறது. நம்புவீங்களா? ஏதோ ஒரு மாதிரி உடல் உழைப்பை செய்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி தன் வாழ்க்கையை செப்பமாக வைத்துக் கொள்ளுதல். ஒரு முறை டால்ஸ்டாய் ஒரு ரயில் நிலையத்தில் நின்றுட்டு இருக்கார். எதுக்கு? இந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பு செய்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கலாங்கிற ஐடியாவோட நின்றுட்டு இருக்கிறார் டால்ஸ்டாய். அவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர்னு அந்த ரயில் நிலையத்துல ஒரு பெண்ணுக்கு தெரியல. அவ ஒரு பதட்டத்துல யாரையோ தேடுறான். அந்த ரயில் நின்ன போது அவ கணவன் இறங்கி பிளாட்பாரத்துல போய் என்னமோ வாங்க போயிட்டான். இந்த அம்மாக்கு பயம், ரயில் புறப்பட்டு விடுவோம், கணவன் வரலையேன்னு ஒரு பதட்டத்துல. டால்ஸ்டாய் பார்த்தா சாதாரண எளிய உடையோட இருக்கிறார், உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். இந்த பெண்மணிக்கு தெரியல. உடனே அவரை பார்த்து கூலின்னு நினைச்சுக்கிட்டா. அவ கேட்கறா, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? உனக்கு நான் காசு கொடுக்குறேன், ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு. சொல்லுங்கள் அம்மணி, அதுக்கு தான் காத்திருக்கிறேன் அப்படின்னார். தன் கணவனுடைய அடையாளத்தை சொல்லி, அவர் எங்கேயோ போயிட்டாரு, ரயில் புறப்பட போகுது, எனக்கு பயமா இருக்கு, நீ மட்டும் அவரை கூட்டிட்டு வந்து இந்த ரயில் புறப்படுறதுக்குள்ள விட்டா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படி. அவ்வளவுதானே. போனாரு. அவர் எங்க இருக்கிறாரு பிளாட்ஃபார்ம் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு தேடினாரு, கண்டுபிடிச்சாரு. கொண்டு வந்து இந்த பெண்மணி கிட்ட கொண்டு வந்து கணவரை சேர்த்துட்டார். சேர்த்த உடனே இந்த அம்மா தன்னுடைய வேனிட்டி பேக்கை திறந்து கொஞ்சம் சில்லற காசு எடுத்து அந்த சில்லற காசை டால்ஸ்டாய் கையில கொடுக்குறான். டால்ஸ்டாய் வாங்கி வச்சுக்கிட்டார், அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டார். இந்த ரயில் புறப்பட போறதுக்கு முன்னாடி அந்த பொன்மணி போய் உட்கார்ந்த போதுதான் தெரிஞ்சது, நீ என்ன காரியம் பண்ணுன, அவர் யாரு தெரியுமா, அவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய்னு யாரும் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பதறி போயிட்டா. இறங்கி உடையாந்து கேட்கறா, மன்னிக்கணும், நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் எனக்கு தெரியல, நான் ஒரு கூலி நினைச்சு வேலை வாங்கிட்டேன், என்ன மன்னிக்கணும். இதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பாரு என்ன இப்ப டால்ஸ்டாய்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு காசை திருப்பி கேட்கப்படாது,
நீ கொடுத்த காசை திருப்பி கேட்க கூடாது. நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு அது, இன்னும் எழுத்தாளன்னு கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக நான் கௌரவம் பார்த்து திருப்பி கொடுக்க மாட்டேன். நீயும் திருப்பி கேட்க கூடாது. நான் உழைச்சேன், உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், அதோட விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா டால்ஸ்டாய். நம்ப முடியுதா? பிரஸ்டீஜ் பார்க்கல, ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயம் மனசுல வச்சுங்க. அதாவது மானவமானம் எல்லாம் பார்க்கல, உழைப்புக்கு ஒரு ஊதியம்னு காசை வாங்குறாரு, அதுல வெக்கப்படல, தாழ்ந்து போற. இது டால்ஸ்டாயுடைய குணாதிசயம், ஸ்பெஷல் ஃபீச்சர், ரேர் குவாலிட்டி. மனசுல வச்சுங்க. இது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இப்ப சொல்றேன். இந்தியாவில் ஆசுதோஷ் முகர்ஜி அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன், அதாவது இங்கிலீஷ்காரங்க இந்த தேசத்துல இந்தியாவில் ஆட்சி செய்த போதே வளர்ந்து ஒரு ஜட்ஜ் ஆயிட்டவர். அவ்வளவு அவர்களுக்கு நிகரா படித்து கல்வி கற்று தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட ஒரு ஏழை பிராமணர் ஆசுதோஷ் முகர்ஜி. ஆசுதோஷ் என்பது சிவபெருமானுடைய பேர், ஆசுதோஷின்னு பேர். குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உலகை காப்பாற்றுகிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். வங்காளத்துல முகர்ஜின்னு அவங்க பேர் வைப்பாங்க, குடும்ப பேர். ஆசுதோஷ் முகர்ஜின்னு பேர். கல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறார். அவருக்கு ஒரு வித்தியாசமான குணம். இந்த காலம்பரம் 4:30 எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு காலில் செருப்பு போடாம நடந்து ஹூக்ளி நதிக்கு போய், அத கங்கை, அங்க போய் குளிச்சு விட்டு ஈர துணியோட புறப்பட்டு நடந்து வீட்டுக்கு வருவார். இது அவருடைய பழக்கம். அவர் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தா கூட செக்யூரிட்டி வேண்டியதில்லை, ஆள் தேழு அம்பா ஒன்னும் வேண்டியதில்லை. வெரி சிம்பிள் மேன். காலம்பரை எந்திரிச்சு இடுப்புல ஒரே ஒரு துண்டு கட்டிக்குவார். ஒரு ஒரு 4 மணி வயசு சின்னதா கட்டிட்டு போய் குளிச்சுட்டு அதே உடம்பை துவச்சிட்டு ஒரு தனி ஆற்றல். வேற பெரிய ஆடைகள் மேல டம்பமானது கிடையாது, காலில் செருப்பு கிடையாது. அவர் பிராமின் பை பர்த். அவர் ஒரு அந்தனர் குடும்பத்தை சார்ந்தவர். காலையில அப்படி நதியில குளிக்க போயிருக்கிறார். ஒரு வேடிக்கை நடந்து போச்சு. ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன நினைச்சிருக்கிறா, அன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல ஒரு விசேஷம், அதுக்கு ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவருக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கொடுத்து தட்சணை கொடுக்கணும். ஏதோ பூஜை முடிச்சிருக்கிறேன். இந்த பூஜை முடிஞ்ச உடனே ஒரு பிராமணரை கூப்பிட்டு தட்சணை கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. பார்த்தா யாரும் இல்ல. இந்த வயசான பாட்டி தெருவில் தேடிட்டே இருந்தவர் குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. பார்த்த உடனே, டேய் தம்பி, யார் ஹைகோர்ட் ஜட்ஜ், டேய் தம்பி, உன்னை பார்த்தா பிராமணன் மாதிரி தெரியறது, நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு. என்ன? நான் பூஜை முடிச்சிருக்கிறேன், ஒரு பிராமணன் தட்சணை வாங்கிக்கணும், ஒரு பயிலும் இல்ல, நீ வாங்கினா என்ன, நீ வாங்கிக்கோயே அப்படின்னு. இவ்வளவுதானம்மா, வர்றேன். நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த பூஜையை முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முறையா அதை செஞ்சு வச்சுட்டு, செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா தேங்காய் பழம் வச்சு, அந்த காலத்துல என்ன ரொம்ப கம்மியா இருக்கும் தட்சணை, அந்த தட்சணையை வெத்தலை பாக்குல வச்சு கொடுத்து வாங்கும் போது அந்த அம்மா பையன் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டான். அவன் பார்த்தவன் அப்படி திகச்சு போயிட்டான். அம்மா அம்மா நீ என்ன காரியம் பண்ற, அவர் யார் தெரியுமா, ஹைகோர்ட் ஜட்ஜுமா அப்படின்னு. அப்படியா, தெரியாம போச்சு, நான் யாரோ ஏழை பிராமணன் நினைச்சு நான் உன்னை இப்படி கொடுக்குறேனேப்பா அப்படின்னு. அதுக்கு ஒரு சொன்ன பதில் தான் நீங்க பதில். என்ன அம்மா, எப்படி இருந்தாலும் நான் பிராமணன் தானே, நான் இப்ப உங்களுக்கு புரோகிதம் பண்ணிட்டேன் இல்லையா, அப்ப இந்த தட்சணை என்னது தானே, நீங்க திருப்பி கேட்க மாட்டேளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்சணை எடுத்து இடுப்புல முடிஞ்சுக்கிட்டாராம். சொன்னாரு, என் மரபுப்படி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து நான் பெற்ற கூலி, நீங்க திருப்பி கேட்டாலும் நான் அதை தரமாட்டேன், இது என்னுடையது. நான் அப்படி செஞ்சதை குறைவாகவும் நினைக்கல. எவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை குல தர்மத்தின்படி நான் செஞ்சதை பெருமையா நினைக்கிறேன். எங்கோ பிறந்த டால்ஸ்டாய், எங்கோ பிறந்த ஆசுதோஷ் முகர்ஜி, இருவருடைய குணாதிசயமும் இந்த வெட்கம் கௌரவம் பார்ப்பதில் இல்லை. உண்மையான மனிதாபிமானத்தோடு பிறருக்கு தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கின்ற அந்த எளிய பண்பு, வெரி ரேர் குவாலிட்டிஸ். என்ன ஐடென்டிக்கல், என்ன பொருத்தம் பாத்தீங்களா? வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு காலகட்டத்துல, வெவ்வேறு சூழல்ல பறக்கிறாங்க. ஆனா இந்த குணங்கள் அவருடைய ஆச்சரியமான குணங்கள். இந்த மாதிரி ரேர் குவாலிட்டிஸ் உள்ளவங்க தான் இந்த உலகத்துல என்றைக்கும் தலைவர்களாய், உயர்ந்தவர்களாய், கண்காணிக்கப்படுவர்களாக மாறுகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும்.